ஓகே. இங்கே நம்ம ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கோம். பார் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு. ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இது வந்து என்ன தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட்லாம் பண்ண வேணாம். இதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். வணக்கம். நம்மளோட சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீ எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற, உன் யூனிவர்சிட்டியை காட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டி விலாக பார்க்க போகிறோம். நான் படிக்கிற யூனிவர்சிட்டி எஸ்எக்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது லண்டன்லேருந்து 1 hour ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. கால்செஸ்டர் அப்படின்ற டவுனில் இருக்குது. இப்போ இந்த யூனிவர்சிட்டி விலாகை வந்து நம்ம 5 பிளாக்காக பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்கொயர், செகண்ட் ஸ்கொயர், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொல்லி 5 ஸ்கொயர் இருக்குது. அந்த 5 ஸ்கொயருக்குள்ளே தான் லெக்சர் ஹால்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டி சென்டர்ஸு எல்லாமே அந்த 5 ஸ்கொயருக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர். இங்கே 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று சைக்காலஜி, இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஸ்கொயரில் பாதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும், அடுத்த ஸ்கொயர்லேயும் பாதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் 2 ஸ்கொயரை ஒதுக்கிட்டாங்க. இது வந்து ஸ்டெம் பில்டிங்கு, அதாவது சயின்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்த பில்டிங்கில் தான் படிப்பாங்க. அண்டு பின்னாடி இருக்கிறது வந்து சைக்காலஜி பில்டிங்கு. சைக்காலஜிக்கு ஒரே பில்டிங் தான், இதுக்குள்ளே தான் எல்லாருமே சைக்காலஜி சம்மந்தப்பட்டமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து இந்த பில்டிங்கில் எனக்கான ஒரு லேப் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் இங்கே இருக்கிற ஒரு லேபை தான் அட்டன் பண்ணுவேன், ஸ்டடீஸுக்கும் சரி லெக்சருக்கும் சரி. அந்த லேபை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்லி ஆட்டோமேட்டட் தான். நம்ம ஐடி கார்டு வச்சோம் அப்படின்னாலே கதவை திறந்துடும். இன்றைக்கி சண்டே, கதவை திறக்கதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். திறக்கலை, திறந்துருச்சு. ஓகே ஓகே இப்போ இதுதான் நம்மளோட லேபு. இந்த லேபில் தான் நம்ம ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எதாவது ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். இப்போது இங்கே லெக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா மைக்கு. ஸோ இந்த மைக் எடுத்து சட்டையில் மாட்டிக்குவாங்க. சட்டையில் மாட்டிக்கிட்டு அவங்க பேசுனாங்க அப்படின்னா நான் அந்த கடைசியில் உட்காந்துருந்தனாலும் கிளியராக கேட்கும் ஆடியோ. அண்ட் வந்து இங்கேருந்து கத்தி ஸ்டாஃப் பேசணும்னு அவசியம் இல்லை. மைக்கை தாண்டி இங்கே ஒரு கேமராவும் இருக்கும். கேமரா வந்து என்ன லெக்சரர் பேசுகிறாரு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி அதை போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்துக்கலாம், இல்லை நமக்கு புரியல அப்படின்னாலும் அதை பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டாஃப் வந்து இந்த பிசியில் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து அப்படியே அந்த 2 ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 ஸ்க்ரீன் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த 2 ஸ்க்ரீனை தாண்டி நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிளாஸோட அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணுன்றதுக்காண்டி டிவிஸ் இருக்கும் இங்கே. ஸோ இந்த டிவிலையுமே உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் என்ன இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்களா. ஸோ ஸ்டாஃப் பேசுகிறது வந்து தெளிவாக எல்லாருக்கும் கேட்கும். அண்ட் அந்த லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும். ஸோ எங்கே நீங்கள் உட்காந்தாலும் அவர் சொல்கிறது வந்து உங்களுக்கு கேட்கும். அண்ட் அவர் என்ன காட்டுறாரோ அதுவுமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுதான் முக்கியமான பார்ட்டு. நம்ம அட்டனன்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்த சிஸ்டமில் தான். இதில் வந்து நான் இப்போ ஐடி கார்டு எப்படி வச்சேன் அப்படின்னாலே அவ்வளோதான், சவுண்ட் வந்துருச்சுன்னா அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிரும். இன்றைக்கி வந்து லீவு, அதனால் அட்டனன்ஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகாது. பட் ஸ்டில் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி காமிச்சேன். இதே மாதிரி அந்த டோர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த கேம்பஸ்க்குள்ளே ஒரு லெக்சர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டனன்ஸ் வந்து இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐடி கார்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் கிளாஸில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஆப்சண்ட் தான் விழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் 1லேருந்து ஸ்கொயர் 2க்கு போக போகிறோம். ஸ்கொயர் 2லையும் இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஸ்கொயர் 3லேருந்து தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸு, பாரு, ஸ்டூடெண்ட் யூனியன் சொல்லி எல்லாமே ஆரம்பிக்கும். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், பார் இருக்கீங்க. அதையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சென்ட்ரல் ஸ்கொயரு. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு வந்து டாப் அடிப்போம் நம்ம பாய்ஸோட. ஊரில் தான் கட் அடித்தா இங்கேயுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எங்கே போனாலும் நம்ம காலேஜுக்கெலாம் ஒழுங்காக போகிறது கிடையாது. நம்ம பிளட்லேயே அதுதான். ஸோ இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து சண்டேன்றதுனால யாருமே இல்லை. பட் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா உட்காரவே இடம் இருக்காது, ஃபுல்லாக ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸ்டால்ஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுட்டாக இருக்கலாம், க்ளோத்திங்காக இருக்கலாம், அதெல்லாமே வந்து காலேஜுக்குள்ளே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஹாப்பனிங்கான ஸ்கொயர் அப்படின்னா இதுவும் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்கொயரும் தான். அண்ட் இதில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. இங்கே ரேராக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் சமைக்காதப்போ அங்கே சாப்பிடுவோம். பட் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் நீங்கள் எழுதி வச்சிட வேண்டியது தான். ஏன்னா அவ்வளோ செலவாகும். நீங்கள் ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு 15 பவுண்ட் ஆகும், 1500 ரூபா. ஸோ அதனால் ரேர் அக்கேஷனில் அதை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பாருன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த மேட்ருக்கு வருவோம். ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஊரில் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலுக்கோ பக்கத்தில்
இருக்கிற கடையில் நம்ம ஆல்கஹாலு அப்புறம் வந்து தம்மு இதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்போம். விற்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரூல்ஸ் இருக்குது இல்லையா? பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்கொயர் யூனிவர்சிட்டியோடது இங்கே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மீட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஒரு பார் வச்சுருப்பான். இப்போ ஃப்ரைடே ஆயிடுச்சு அப்படின்னாலே பசங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே போய் ஒரு ஹாட் இல்லைனா பீரை வாங்கிட்டு வந்து இந்த டேபிளில் தான் உட்காருவாங்க. உட்காந்துட்டு எல்லோரும் ஜாலியாக பேசுவாங்க, பேசிட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை சில பேருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு கிளாஸ் வைப்பாங்க. இந்த ஊரில் 9 மணிக்கு கிளாஸ் வைக்கிறது அப்படின்றது நீங்கள் வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. ஏன் அப்படின்னா -2 டிகிரியில் இருக்கும். நீங்கள் நைட்டு எப்படி லேட்டாக தான் தூங்குவீங்க. ஸோ காலையில் எந்திரிக்கவும் முடியாதா? ஒரு உச்சக்கட்ட காண்டில் வாழ்க்கையை வெறுத்து நம்ம ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி வெக்ஸாகி வர்றப்ப உள்ளே போய் ஒரு கட்டிங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 3 பீரியட் கன் மாதிரி கிளாஸில் உட்காரலாம். போய் நான் ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணுறது இல்லை. ஸோ குடிச்சு நாசமாக போனோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். மற்றபடி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள். அண்டு பாரை தாண்டி இங்கே வந்து கிளப்புமே இருக்குது. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி கீழே போனோம் அப்படின்னா கிரவுண்ட் ஜீரோ தானே, சப்ஜீரோன்னு சொல்லி பப்பும் இருக்குது. அங்கே போய் நம்ம ஃபன் பண்ணலாம். ஸோ அதுவுமே பார்ட்டிலாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சமயம் ஃப்ரீயாலாம் கொடுப்பாங்க. அது ஒரு சில சமயம் தான் வரும். முக்கால்வாசி நேரம் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரீயாக வரப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். நம்மளாம் பார்ட்டிக்கு போய் ஜாலியாக ஃபன் பண்ணுறது தான். இங்கே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார் அண்ட் பப் ரெண்டுமே இருக்குது. இப்போது இதில் முக்கியமான இடம், இந்த ஸ்கொயர்லேயே முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூனியன் தான். அதை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் ஸ்டூடெண்ட் யூனியன் இந்த யூனிவர்சிட்டியில் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நமக்கு எந்த பஞ்சாயத்து இருந்தாலும் இவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுவாங்க. ஒன்றில் ஒரு 10,000 கடன் கூட அப்படின்னு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. நான் கூட ஒரு 10,000 கடன் வாங்கியிருக்கேன் இங்கேருந்து, இன்னும் கட்டலை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுவாங்க. கிராசரிஸ்லாம் நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் நம்ம ஹோம் சிக்காக இருப்போம். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வீட்டில் இருந்து தனியாக பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. நான்லாம் வந்து ஹாஸ்டல்லாம் போனதே கிடையாது. ஹாஸ்டலே கிடையாது. ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே டே ஸ்காலர் தான் நான். ஸோ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவானுங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்க கொஞ்சம் அசிஸ்ட்டும் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை அப்யூஸ் பண்ணுறதும் உண்டு. நான் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கேன், அதனால தான் நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅசஸ்மெண்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவாங்க எழுதி. ஆனால் இவங்க எப்படி அப்படின்னா சிஸ்டம் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி ஜென்யூனாக இன்னசென்ட்டாக ஒருத்தன் வரான்றப்ப அவனுக்கான அந்த இது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் பில்டிங்கு. இங்கே தான் வந்து தியரி கிளாஸஸ்லாம் நடக்கும். இப்போது நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சதில் வந்து ப்ராக்டிக்கல் லேப் செஷன் நடக்கும். இங்கே வந்து தியரி நடக்கும். இங்கே நிறையவே ரூம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாஃபும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் என்னென்ன ஃபீச்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். காலேஜ் டூர் எடுக்க சொன்னால் பைக் விற்கிற மாதிரி என்னென்ன ஃபீச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கீழேயும் ரூம்ஸ் இருக்கும், மேலேயும் ரூம்ஸ் இருக்கும். இந்த ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சாம்பிளுக்கு. நான் பூட்டி இருக்கு, யாரோ புக் பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்காங்களா? ஆக்சஸ் நடக்குது. ஆமாம், சண்டே கிளாஸ் அடிச்சு சாவடிக்கிறானுங்க, யாரும் தெரில. சாரி கைஸ், சண்டே கிளாஸ் வச்சு சாவடிக்கிறாங்க. அண்ட் வந்து மித்த ரூம் எல்லாத்தையுமே பூட்டி வச்சுட்டாங்க. ஸோ லெக்சர் ஹாலை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் மண்டே நான் காலேஜ் வரப்போ ஒரு கிளிப் எடுத்து போடுறேன். இப்போ மேலே ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழேயும் ரூம்ஸ் இருக்குது. இது இன்னும் அண்டர் கிரவுண்ட்லேயும் போகும். ஸோ அதுக்கும் கீழேயும் பில்டிங்லாம் இருக்குது. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லெக்சர் தியேட்டர்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்காரலாமா? 150 பேர் தாராளமாக உட்காரலாம். ப்ரொஜெக்டர் இருக்கும், மைக் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ரூம்லையும் 150 பேர் உட்கார முடியும். இங்கே மட்டுமே ஒரு 5 ரூம் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு. மேலே ஒரு 5 ரூம்னு சொல்லி 3 ஃப்ளோர் இருக்குது இங்கே. எனக்கு தெரிஞ்சு 3 ஃப்ளோரு. ஸோ நிறையவே ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ண முடியும். இது ஒரு லெக்சர் தியேட்டர் அப்படின்னா இன்னொரு லெக்சர் தியேட்டர் இருக்குது, ஐவரி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு போய் பார்க்கலாம், அது யார் ஆக்சஸ் இருக்கான்னு.
இப்போ நம்ம இருக்கிறது தான் 4வது ஸ்கொயரு. இங்கே வந்து என்னென்னா பெர்மனன்ட் ஸ்டால்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பெர்மனண்ட்டாக இங்கேயே இருக்கிற ஸ்டால்ஸு. கீழே வந்து டெம்பரவரியாக வச்சுருப்பாங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஸ்டால்ஸ் வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இங்கே வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இவங்க ஸ்டால்ஸ் எடுக்கலாம் மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே தவிர எல்லா நாளும் இங்கே ஸ்டால்ஸ் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். எல்லாமே ஃபுட்டு தான். சாண்ட்விட்சு, அப்புறம் வந்து ஷவர்மா, அது ஷவர்மா இல்லை பீட்சா, அது ஏஷியன் டிஷ்ஷஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சாப்பாடுலாம் இருக்காதுங்க. கீழே ஒரு கேன்டீன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். பஃபலோ ஜோன்ஸ்னு சொல்லி, பஃபலோ ஜோஸு. இங்கேயும் சாப்பிடுவோம், அங்கேயும் சாப்பிடுவோம். எனக்கு தெரில, இங்கே சாஸ் வந்து நல்லா இருக்காது ஆக்சுவலாக. இங்கே சாப்பிட்றத தவிர்த்துறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஸ்டோரு. இந்த எஸ்யூ ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன், அதாவது இங்கே யூனிலேயே அக்காமடேஷன் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து கிராசரிஸில் ஆரம்பித்து ட்ரிங்க்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வாங்கிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 5வது ஸ்கொயரில் இருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்கொயரு. இங்கே வந்து இன்னும் நிறையவே இடங்கள் இருக்குது. லைப்ரரி இருக்குது, ஐவரி ஹால் இருக்குது. இங்கே நமக்கு நிறைய தடவை லெக்சர் எடுப்பாங்க. கிராஜுவேட் ஆகிறப்ப இங்கே தான் செரிமோனிலாம் வைப்பாங்க. அண்ட் வந்து சில்வர் ஆர்ட் ஸ்டூடெண்ட் சென்டர் இருக்குது. பின்னாடி ஒரு லேக் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தான் ஒன்று ஒன்றா கவர் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஐவரி ஹாலில் இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஆக்சசபிளாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு வந்து படி ஏற முடியல அப்படின்னா அந்த இடத்துல லிஃப்ட்டு கொடுக்கணும். ஸோ அதில் வந்து இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. இவங்கன்னு இல்லை, நீங்கள் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி போனீங்கனாலும் அங்கே இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே கண்ணுங்கிறதா இருப்பாங்க. பஸ்ஸில் ஆரம்பித்து, ட்ரெயினில் ஆரம்பித்து, யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஈஸிலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளோட கண்ட்ரிலையும் ரொம்ப முக்கியமாக வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் யூனிவர்சிட்டியில் லிஃப்ட்டே கிடையாது. லிஃப்ட் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிறது ஒரு ஃப்ளோர் தான், எதுக்கு லிஃப்ட் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு ஃப்ளோர் ஏற முடியாமல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இருந்தாங்கன்னா அப்போ அவங்க யார் தூக்கிட்டா போவாங்க? ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை அமுக்கணும் அப்படின்னா கதவு திறக்கும். இது வந்து அவங்க வீல் சேரில் வரவங்க திறக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காண்டி அவங்க இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. அண்ட் இந்த பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளோர் தான். ஆனால் அந்த ஒரு ஃப்ளோருக்கு உங்களுக்கு லிஃப்ட் இருக்கும். இந்த லிஃப்ட்டை வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளோருக்கு எவனா லிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிட்டோரியம் ஏ, ஆடிட்டோரியம் பி இருக்கும். 2 ஆடிட்டோரியம் இருக்கும் இங்கே. இங்கே வந்து யாருக்கு லெக்சர் எடுப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து நிறையா இருக்கும் தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் அந்த கோர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு இங்கே லெக்சர் எடுப்பாங்க. ஐ திங்க் இங்கே ஒரு 300 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஹால்லையும் 300 பேர் கிட்ட உட்காரலாம். ஸோ இப்போ அது நம்ம உள்ள ஆக்சஸ் இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல அட்டனன்ஸ் வைக்கிறதுக்கான அந்த சென்சர் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் இப்படி கார்டை கொண்டு போனீங்கனாலே இது பச்சை கலரில் லைட் எரியும். அப்படின்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சர் வந்து நமக்கு தெரிஞ்ச லெக்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், அதுதான் உள்ள உட்காந்து சொல்லி தருவாங்கன்றப்ப நான் டேப் படிச்சுட்டு அப்படியே போயிடுவேன், வெளியே போயிடுவேன். இந்த மாதிரி கட்டடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்தால் நல்லாயிருக்கும். எந்த லெக்சர் ஹாலுமே திறக்க மாட்டேங்குது. சண்டே அப்படின்றதுனால எல்லாமே போட்டி தான் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி தனியாக எடுத்து போடுறேன். பட் நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். லைப்ரரிக்கு போவோம். இப்போ முதல்ல இந்த ஊர் லைப்ரரியில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் யூகேலேயே இவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குது. டோரே இருக்காது லிஃப்ட்டில். அப்படியே அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும், நிற்கவும் நிற்காது. நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே போகணும். அது எப்படி நான் அவங்க காட்டுறேன் வாங்க. தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் லைப்ரரி. ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கும் உள்ளே. ஐ திங்க் 5 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா புக்ஸுமே இருக்கும் உங்களுக்கு, டெக்னிக்கலில் ஆரம்பித்து சோஷியலு. இங்கே நான் வந்து கம்யூனிசம்,
கம்யூனிசம் பற்றின புக்கு, அதுக்கப்புறம் நேட்டோ பற்றின புக்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டது நான் இங்கே தான் எடுத்து ரெஃபர் பண்ணி படிப்பேன். இங்கே படித்தது தான் டிபி டிஃபென்ஸில் ஒப்பிச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஐ திங்க் அதுக்குள்ளே போகிறதுக்கு லெட்டர் கேட்டானுங்கன்னா மண்டே அங்கேயே திறக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ லெட்டர்லாம் கேட்டானுங்க உள்ளே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஓகே, இதுதான் லைப்ரரியோட என்ட்ரன்ஸு. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ரொம்ப ரேராக தான் கையை வச்சு தள்ளுற மாதிரி டோர்லாம் வச்சுருக்கானுங்க. 30 லட்சம் வாங்குறானுங்களே, அப்போ அதெல்லாம் பண்ணுவானுங்க. நம்மளை எல்லா பக்கமும் கலாய்க்கிறாங்க. ஆப்ரேட்டிங் டைம்ஸ் வந்து சண்டே நாட் இன் ஆப்ரேஷன். எதுவுமே இல்லைண்ணா, ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காண்டி நான் நாளைக்கு வந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறேன். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, അங்கிருந்து തൂക്കിയിറങ്ങി ഫുട്ടേജ്. ഞങ്ങളുടെ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ സ്റ്റോപ്പ് ഇല്ലാത്ത ലിഫ്റ്റ്. ഈ ലിഫ്റ്റിന് കയറാനോ ഇറങ്ങാനോ സ്റ്റോപ്പ് ഉണ്ടായിരിക്കുന്നതല്ല. അപ്പോൾ നമ്മൾ എന്ത് ചെയ്യണമെന്ന് വെച്ചാൽ ഇത് ഇതുപോലെ റെഡി ആയിട്ടിരുന്ന് ഒറ്റ ചാട്ടത്തിന് ചാടിക്കയറണം. ഒന്നുകൂടെ കാണിച്ചു തരാം. ലിഫ്റ്റ് വരുന്നു, ഈ കമ്പി പിടിച്ച് നമ്മൾ ഇത് ചാടിക്കയറുന്നു. ഇത്രയേ ഉള്ളൂ സംഭവം. ഇനി അടുത്ത പരിപാടി എന്താണെന്ന് വെച്ചാൽ ഏത് ഫ്ലോറിലാണോ ഇറങ്ങേണ്ടത് അവിടെ നമ്മൾ ചാടി ഇറങ്ങുകയാണ്. ഒന്ന് ചാടി ഇറങ്ങുക എന്നുള്ളതാണ്. ഇത് അങ്ങനെയാണ് ചാടി ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഈ കാണുന്ന ലിഫ്റ്റോ അല്ലെങ്കിൽ ഈ കാണുന്ന ലൈബ്രറിയോ കണ്ട് ആർക്കെങ്കിലും ഇങ്ങോട്ട് വരാൻ താല്പര്യമുണ്ടെങ്കിൽ യൂണിവേഴ്സിറ്റി ഓഫ് എക്സെക്സ് കോൾച്ചസ്റ്റർ ക്യാമ്പസ് ആണ്. അപ്പോൾ ஓகே, இப்போது லிஃப்ட் வேலை செய்யலைன்றதுனால படியில் போவோம். சும்மா ஒரு ஃப்ளோர் உள்ளே போய் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஆக்சுவலாக 30 லட்சம் வாங்குறானுங்க, ஆனால் சென்ட்ரிங் போடாமல் வச்சுருக்கானுங்க, என்னன்னு தெரில. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளோரையும் ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சுருவாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அந்தந்த புக்ஸுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சைக்காலஜினா அதுக்கு ஒரு ஃப்ளோர் ஒதுக்கியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அதுக்கு ஒரு ஃப்ளோர் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃப்ளோர் ஒதுக்கியிருப்பாங்க. கீழே நீங்கள் மேப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன புக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளோருக்கு போய் நீங்கள் எடுத்துடலாம். நல்லா போகலாமா? எவனும் இல்லை. இது என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம் கீழே. ஆக்சுவலாக இப்போ ஒரு புக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் உங்கள் ஐடி கார்டை வச்சுட்டு இந்த புக்கை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியில் இந்த புக்கு ரெஜிஸ்டர் ஆகிரும். இதை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். டைம் லிமிட்லாம் கிடையாது. சப்போஸ் இந்த புக்கு யாருக்காவது தேவை அப்படின்றப்ப மட்டும் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ணி இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்பாங்க. மற்றபடி டைம் லிமிட்டே இல்லை. வச்சு அடிச்சு தரலாம் நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற வரைக்கும். ஆமாங்க, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிண்டர் இருக்குல்ல, இந்த ப்ரிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரிண்டர் யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஐடி கார்டை டேப் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். இந்த ஐடி கார்டில் நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வரப்போ 10 பவுண்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 10 பவுண்ட்ஸுன்றதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போது இந்த கார்டில் 10 பவுண்ட் இருக்கிறப்ப டேப் பண்ணி அந்த 10 பவுண்டுக்கு எத்தனை ப்ரிண்ட் அவுட் வேணுமோ நான் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா 30 லட்சம் வாங்குறடா, ஒரு 100 பவுண்டு போட வேண்டியது தானே. ஸோ மித்தபடி உங்களுக்கு எல்லா ஃப்ளோருமே இதே மாதிரி தான் இருக்கும். சிமிலராக இதே மாதிரி தான். புக்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா ஃப்ளோர்லையும் இதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் இருக்கும். இப்போ லைப்ரரி அப்படின்னா இதுதான். இந்த ஒரு ஹோல் பில்டிங் வந்து டெடிகேட்டட் ஃபார் லைப்ரரி. இதை தாண்டி சில்வர் ஆர்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. அதுக்கு போய் பார்ப்போம். அங்கேயும் நிறையா இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் இன்னொரு முக்கியமான பில்டிங்கு இந்த யூனிவர்சிட்டியில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்ட். ஸோ சில்வர் ஆர்ட் ஸ்டூடெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து படிக்கிறதுக்கும் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மெயின் ஃபோக்கஸே படிக்கிறதுக்கு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ரொஜெக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. குரூப்பாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கேபின்குள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுலேயே ப்ரொஜெக்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் உள்ளே. அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் ஆட்டோமேட்டிக் டோர் தான். உள்ளே வந்தோடனே அழகாக அப்படி ஒரு லாஞ்ச் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா லேக் வியூ தெரியுது அவங்களுக்கு. அங்கே ஸ்டூலு சேர்லாம் இருக்கும். அங்கே உட்காந்து அப்படியே அழகாக அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கலாம், எதாவது பண்ணலாம். இப்போ இதுதான் லேர்னிங் ஹப். இந்த லேர்னிங் ஹப்பில் தான் இண்டிவிஜுவலாக படிக்கிறதுக்கு ப்ரொஜெக்டர்ஸு கேபின்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இந்த மாதிரி ரவுண்டாகவும் உட்காந்து நம்ம படிக்கலாம். சிஸ்டம்ஸ் இருக்கும், சார்ஜர் பாயிண்ட்டு, அப்புறம் ஒய்ஃபை, ஹை ஸ்பீடு ஒய்ஃபை இருக்குது. ஐ திங்க் 400 Mbps வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹை ஸ்பீடு ஒய்ஃபை இருக்குது. அண்ட் வந்து அதுதான் நான் சொன்னேன் அந்த ஹப்பு. அந்த ஹப்லையும் நீங்கள் உட்காந்து படிக்கணும்னா படிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து யூனிவர்சிட்டி டைம்ஸில் இங்கே ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உட்கார்ற இடமே இருக்காது ஆக்சுவலாக. அந்தளவுக்கு பசங்க ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால யாருமே இல்லை. அண்ட் இங்கேயுமே பிரிண்டர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் இங்கே தான் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே லைப்ரரிலாம் ரேராக தான் போவோம், புக் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த பிரிண்டரில் இங்கே கார்டு டேப் பண்ணிட்டு அப்படியே ஈஸியாக பிரிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து கரியர் சர்வீசஸ்ஸு. இங்கே நம்ம ஜாப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்லித் தருவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து இங்கே சொல்லித் தருவாங்க. இங்கே சில ரெஃபரன்சஸும் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் எடுக்கணும் அப்படின்றப்ப இவங்ககிட்ட வந்து நீங்கள் கைடன்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் இது சண்டே அப்படின்றதுனால இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. இங்கே உட்காந்துக்குவோம், இங்கே யாருமே இல்லை. ஓகே, இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்போ இதுதான் நான் சொன்ன பாடு. இங்கே ஆக்சுவலாக உட்காந்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர் உட்காந்துக்கலாம். 5 பேர் உட்காந்துட்டு ப்ரொஜெக்டர் இருக்குது. ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி படிக்கிறவங்க படிக்கலாம், வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டெல்லாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கர் வந்து ஆனால் இங்கே இருக்காது. மார்க்கர் நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். இருக்கா? ஓகே, மார்க்கர் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த மார்க்கர் இங்கே. ஸோ போர்டை யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக, அதாவது இங்கே எல்லா ஃபீச்சருமே இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். கடைசியில் அதுக்கான ப்ரைஸை நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். பட் மித்தபடி படிக்கிறதுக்கு ப்ளேசஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இல்லை எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் கீழேலாம் படிக்க முடியாது, இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நேச்சரோட ஒன்றி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் லேக்கு தெரியுது, அங்கே உட்காந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே படிக்க வரவங்களுக்கும், இல்லை நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, அது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் அதை மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து சின்ன பசங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஏன் இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கான ஒரே கான்செப்ட் தான். இங்கே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இங்கே எதை நீ பண்ணாலும் சரி கரெக்டாக பண்ணு. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால கரெக்டாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான எஜுகேஷன் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு கேஷுவலான விஷயந்தான். நமக்கு வந்து இது பார்க்குறதுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி தெரியலாம். பட் அவங்களுக்கு வந்து இது ஒரு கேஷுவலான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வர்றீங்க அப்படின்றப்ப உங்களுக்கும் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒரு எஜுகேஷன் ஸ்லைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜே போகும். ஸோ அதிலே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு கரெக்டாக இங்கே வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் நம்ம ஊரில் வந்து அந்த ஒரு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. பேசிக்காக வந்து இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும், இது வந்து பண்ண முடியும், இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லித்தரது இல்லை. அதனால் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வியர்டாக தெரியலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறாங்க. ஸோ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பொண்ணு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் இன்டீரியராக இருந்துட்டு, தமிழ்நாட்டில் இருந்துட்டு வர்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வாவ், என்னால் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தோணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. லைஃப் அண்டு இந்த என்ஜாய்மெண்ட்டுன்ற பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். ஸோ இங்கே வர்றவங்க
கரெக்டாக நடந்துக்கங்க. என்ஜாய்மெண்ட் பண்ணுறது தான், எல்லாமே பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் வேலையில் கரெக்டாக இருந்துக்கங்க. நீங்கள் இங்கே வந்தது படித்து முடிச்சுட்டு வேலை வாங்க, அதில் கரெக்டாக இருங்க. பட் நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை, அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை தாண்டி இந்த யூனிவர்சிட்டியை பற்றி உங்களுக்கு காட்டினது வெறும் 20% தான். இங்கே ஏகப்பட்டது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு, இங்கே யூனிவர்சிட்டின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் நம்மளோட டிபி டிஃபென்ஸில் ஏற்கனவே பேசியிருப்போம், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் இருக்கணும். அது இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் சொசைட்டியில் தவிர்க்கப்படும். நான் பட்டும் படாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, 10th பசங்க பார்க்குறேன்றாங்க. அதனால தான் உனக்கு புரிய வேணாண்டா, உனக்கு புரியக்கூடாது, அதுக்காண்டி தான் இப்படி பேசுகிறேன், அதனால் கமெண்ட்டில் வந்து சொல்லாத புரியலைண்ணே எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ட் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்டு இன்னும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் நான் போட ட்ரை பண்ணுறேன். டெய்லி ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்மளோட கேமராமேனு. ஆமாம், இவ்வளோ நேரம் கேமரா பிடிச்சி வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு நன்றிகள். ஆமாம், கூடிய சீக்கிரம் ஜேம்ஸ் கேமராமேன் மாதிரி ஜேம்ஸ் கேமரா உமனாக வர்றதுக்கு டிபி டிஃபென்ஸ் சார்பாகவும் ஏகே விலாக் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.